இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இப்போ என் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிறது இப்போ நான் அந்த காட்டுற இந்த கிளிப் மட்டும்தான். ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க மைண்டில் என்னென்ன ஓடிட்டுருக்குன்னு அதை இமேஜின் பண்ணும்போதே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் யூகேயில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு என் பொண்ணை விட்டுட்டு வந்து. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, நாம் பட்ட கஷ்டம், நாம் பட்ட அவமானங்கள், லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண மாட்டோமா அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு தன்னோட தாய்கிட்டேயோ தன்னோட மாமியார்கிட்டேயோ நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு வரோம். இதை பார்க்கும்போது என் மனசில் 1000 ஓடுது, 1000 இமேஜின் ஓடுது. நம்ம ஒன்றை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு அவ்வளோ ஓடுது மைண்டில். இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு மத்தியில் இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் இன்னமும் நம்மளை பிடிச்சிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், இல்லை வெளியூரில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம். நமக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் கல்யாணமே பண்ணாலும் இல்லை சிங்கிளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு துடிக்கிறது நம்ம தாய் மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. உயிர் போகிற சூழ்நிலையில் இருந்தும் அந்த தாய் தன்னோட குழந்தைய காப்பாற்றணும் எவ்வளோ போராடி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம திரும்ப சம்பாதிக்கல, அச்சீவ் பண்ணல, நம்ம பொண்ணுக்கிட்டே போயிடலாமோங்கிற அளவுக்கு எனக்கு மைண்டில் அவ்வளோ டிப்ரெஷன் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு அம்மாவாக இருந்து பார்க்கும்போது தான் அதோட அருமை என்னன்னு தெரியும், அதோட வலி உணர்வுகள்லாம் உனக்கு புரியும், அதுக்கு முன்னாடிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அதை நான் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் நிறைய திங்க் பண்ண வைக்கிது.